வாழ்ந்தார். இன்றைக்கு தேதியிலே அவர் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து உங்களுக்காக எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் மத்தேயு 31:32 சொன்னீங்களே, நீங்கள் பூமியிலே நீங்கள் மறுதளிச்சீங்கன்னா நான் பிதாவினிடத்திலே உங்களை நான் மறுதளித்து விடுவேன். இப்ப அவர் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு பரலோகத்துல. வேதம் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுகிறது. அவர் பிதாவின் வலது வாசலில் உட்கார்ந்து யார் யாரெல்லாம் அவருக்கு விரோதமாய் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எகின்ஸ்டாவோ அல்லது யார் யாரெல்லாம் சப்போர்ட் ஆகிறாரோ அவங்களுக்கெல்லாம் அங்கே பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அடுத்தது, குரானை வைத்தே நாங்கள் எத்தனையோ எங்களால் சொல்ல முடியும் இயேசு நபி என்று. குரானையும் எடுக்கல நாங்க, இயேசு தேவன் என்று நாங்கள் குரானை வைத்து சொல்றதுக்கு இங்க வரல. ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வைத்தே சொல்ல வந்திருக்கிறீர்கள். சரி, டாபிக் பத்தி அதனால பேசுறதுக்கு விரும்பல. பரிசுத்தமாக்கினவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமாக்கினவர் பிதாவாகி தேவன் என்று சொன்னீர்கள். பரிசுத்தம் என்பதற்கு மூல பாஷையே படிக்கிறதில்லை. நம்ம பரிசுத்தம் என்பதற்கு மூல பாஷையிலே பரிசுத்தம் என்றால் கிரேக்க பாஷையிலேயோ சரி அல்லது ஹீப்ரு பாஷையிலே சரி, பரிசுத்தம் என்றால் நீங்கள் நினைக்கிற ஹோலினஸ் அல்ல. ரெண்டு அர்த்தங்கள் உண்டு பரிசுத்தத்துக்கு. ஒன்று செட் அப்பார்ட், இன்னொன்று ஹோலினஸ். செட் அப்பார்ட் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட நிலை. நாம் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்றால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஹோலினஸ் என்ற அர்த்தம் அல்ல, உலகத்தை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த அத்தனை பேரிலும் அவர் பிரித்தெடுக்கப்பட்டவராய் பரிசுத்தமாக்கப்பட்டவராய் இருக்கிறார். அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே. ரைட். யோவான் 7:37-38 அவர் ஒரு விசித்திரமாய் விளக்கத்தை சொன்னார். அவர் விசித்திரமாய், அதை நான் சொல்லுகிறேன், வாசிங்க. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள். ஒரு ஜீவ தண்ணீர் என்றால் தேவனுடைய வார்த்தை. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. இயேசு வாழ்ந்த வரைக்கும் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறவில்லை. அவர்கள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை பற்றி இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை என்றால் என்ன அர்த்தம்? குளோரினஸ். மகிமை என்றால் என்ன அர்த்தம்? அவர் மரித்து உயிர்த்தெழுந்த போதுதான் அவர் மகிமைப்பட்டார். மரணத்தை ஜெயித்த போதுதான் மகிமைப்பட்டார். அவர் மகிமைப்பட்டுதான். அதனாலதான் அவர் சொல்லிட்டு போனாரு, நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். இவர் போய்தான் அங்கே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பினார். அதனால அவர் மகிமைப்பட்டு விட்டார். அவர் மகிமைப்பட்டபடியினாலே இன்னும் அவர் மகிமைப்படல. அதனால பரிசுத்த ஆவி அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. ரைட். ஆண்டவர் என்றாலே அவங்களுக்கு இன்னும் ஒரிஜினல் வேர்டை படிக்கிறது இல்ல பிரதர். ஆண்டவர் என்றால் லார்ட். எல் கேபிட்டல் எல்லையா? கேபிட்டல் எல். எல்லாம் படிங்க போய் கேபிட்டல் எல் ஆண்டவர் என்றால். இப்பொழுது நான் உங்களுக்கு கடற்கரை என்று உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை பற்றி 1 தீமோத்தேயு 3:16 இவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10:30 நானும் பிதாவும் சமம் என்று சொல்லுகிறார். அவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார் என்று புரிந்து கொண்டே அவர்கள் கல்லை எடுத்தார்கள் என்று யோவான் 10:33 சொல்லுகிறது. பாவ மன்னிப்பு தருகிறவர் தேவன் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாவ மன்னிப்பு தருகிற தேவன் தான். இயேசுவே தருவதால் இவர் தேவன் தான். இவர் இயேசுவே தருகிறார் சொன்ன உடனே இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று அவரை கல்லால் அடிக்க போனார்கள். நீ எப்படி மனுஷன் கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆக இவர் தேவன் தான். பிதாவே இவரை தேவன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சங்கீதம் 45:6-7 படித்தீர்கள் என்றால் தேவனே என்று குமாரனை நோக்கி தேவனே சொல்றார், தேவனே என்று சொல்லி. அப்ப சங்கீதக்காரன் தாவீது எழுதினுடைய அர்த்தம் என்ன? தேவனே. வாசிங்க 45:6-7. சங்கீதம் 45:6-7. உமது சிங்காசனம் என்றென்றைக்கு உள்ளது. சரி. ஆதலால் தேவன் 2 ட்ரிப். இது அப்படியே எபிரேயர் 1 எழுதி கொண்டிருக்கிறார் பவுல். ரைட். தேவகுமாரன் என்றால் தேவனுக்கு சமமானவர் என்று பொருள். அதனாலதான் அந்த பிரதான ஆசாரியன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போனான் தேவகுமாரன் சொன்ன உடனே. இயேசுவே தன்னை வெளிப்படையாக தேவன் என்று சொன்னார் என்று உங்களுக்கு நான் நிறைய வசனங்களை சொன்னேன். தோமாவே இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து ஓ மை லார்ட் மை காட் என்று யோவான் 20:28 இவரை தேவன் என்றே சீஷன் சொல்லுகிறான். தேவன் என்றே சீஷன் சொல்லுகிறான். அடுத்தது யெகோவா எலோஹிம் அதோனை என்று தேவனை எபிரேய பாஷையிலும், லார்ட் காட் லார்ட் என்று ஆங்கிலத்திலும், தேவன் கர்த்தர் ஆண்டவர் என்று தமிழிலும் வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவை எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, கர்த்தர் 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 என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்றால் அர்த்தம் என்ன? நீங்க பைபிளை வச்சுதான் சொல்ல போறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்றால் அர்த்தம் என்ன? எலோஹிம், காட். கர்த்தர் என்றால் அர்த்தம் என்ன? யெகோவா. எங்க பார்த்தாலும் யெகோவா தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பல இடங்களிலே கர்த்தர் என்பது அதுவும் போல்டு லெட்டர்ல போட்டிருக்கோம். படிச்சு பாருங்க, நீங்க வச்சிருக்கிற இதுல அந்த பைபிள்லயே போட்டிருக்கு. மோசேயோடு முச்சடியில பேசினார் ஒருத்தர். முச்சடியில பேசும்பொழுது தேவ தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பேரை நான் கேட்கும் பொழுது ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார், யெகோவா என்று சொன்னார். அப்படியே கெத்செமனே தோட்டத்தில் அவரை கைது பண்ண வரும் பொழுது நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் என்று அவர் கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்தோம். அப்ப அவர் சொன்னாரு, ஐ ஆம். the same word அங்கே முச்சடியில மோசே கிட்ட சொன்ன அதே வார்த்தையை கெத்செமனே தோட்டத்தில் சொன்ன உடனே யெகோவா என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமையினாலே அப்படியே அவரை பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்களாம். பின்னிட்டு விழுந்தார்கள். ஆக முச்சடியில மோசையோடு இடைப்பட்டது நம்முடைய வார்த்தையாகிய தேவன். அந்த வார்த்தையாகிய தேவன் தான் இயேசுவாய் மனித உருவிலே பூமிக்கு வந்திருக்கிறார். ஓசியா 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபோடு அந்த ராத்திரியிலே போராடினாரே, அவரும் நம்முடைய வார்த்தையாகிய தேவன் தான். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யோவான் 8ஆம் அதிகாரம் 24-50 நானே அவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கத்தோலிக்க பைபிள்ல நான் இருக்கிறேன் என்று ஒரிஜினல் லாங்குவேஜ் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஐ ஆம் யெகோவா என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். ஆபிரகாமோடு உறவாடினேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டான், கண்டு கரிகூர்ந்தான். இப்படி சொன்ன உடனே உனக்கு என்ன 30 வயசு 33 வயசு ஆகுது, நீ எப்படி ஆபிரகாம் பார்த்தேன்னு சொல்லி கல்லால் அடிக்க போறாங்க. அப்பவே இருந்தவர் நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்பொழுது நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவனாய் அங்கே இருந்தார். அவர் பிஃபோர் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு முன்னாலே அதில் எழுதப்பட்டிருக்கிறது, பிஃபோர் ஆபிரகாம் ஐ வாஸ். பிஃபோர் ஆபிரகாம் ஐ வாஸ் இல்ல, பிஃபோர் ஆபிரகாம் ஐ ஆம். பிஃபோர் ஆபிரகாம் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமோடு உறவாடினேன். இப்படி சொன்ன உடனே கல்ல விட்டு அடிக்க வந்தான். எல்லாரும் அங்க இருக்கிறவன், அங்க இருக்கிற ஆட்கள் இவரை கொன்னவனுக்கு புரியுது, இவர் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார் என்று நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் உயிர்த்தெழுந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக உயிர்த்தெழுந்த தேவன் இவர். அதனால இவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் இவருக்குள்ளே இருக்கிறது. அவருடைய சரீரம் ரத்தம் எல்லாம் உலகத்திலே உண்டாக்கப்பட்டது அல்ல, பரலோகத்திலிருந்தே இறக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்தே அவருடைய சரீரம் இறக்கப்பட்டது. எபிரேயர் 10:5, சங்கீதம் 40:6-8, யோவான் 6:51, 1 கொரிந்தியர் 15:47 எல்லாம் பரலோகத்திலிருந்தே இறக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தமும் சரீரமும். அதனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு, வெற்றி வாழ்க்கை, விடுதலை எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவாலே கிடைக்கிறது. அதனால இன்னும் அதிகமாய் சொன்னால் இவரை தெய்வம் என்று நாங்கள் சொல்லுகிறது அற்புத அடையாளம் செய்கிறதுனால் அல்ல. இன்னும் இவரை நாங்கள் தெய்வமாய் சொல்லுகிறது என்ன காரணம் என்றால் மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷர் என்பதனாலே. சரித்திர புருஷர் ரொம்ப முக்கியமான வேர்டு அது. மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷர், சரித்திரத்தை கிபி கிமு என்று இரண்டாய் பிரித்தவர். அதனாலே இவர் மரணத்தையே ஜெயித்த ஒரு தேவன் உலகத்திலே உண்டென்றால் ஒருத்தர் உண்டென்றால் இயேசுவை தவிர ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு தேதி வரைக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேதி வரைக்கும் இருக்காரு. 2014 முன்னால மனுஷனா வந்தவர் இன்னைக்கு தேதி வரைக்கும் மனுஷனாவே இருக்காரு. இப்படி உலகத்தில் இருந்ததாக ஒருத்தருமே இல்லை. ரைட்? ஏனென்றால் இவர் தேவன் மனுஷனாய் வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் அவர் திரும்பவும் அவர் வரப்போகிறார். வந்து அவர்தான் ஆண்டவர் என்று உலகிற்கு வெளிக்காட்ட போகிறார். ஜீசஸ் இஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். எல்லாம் சொல்லி முடித்தாயிற்று. கர்த்தராகிய இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கமாய் சொல்லி முடித்து விட்டோம். அதுக்கு முன்னால சகோதரர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னார், குர்ஆனில் இருந்து நிறைய ஆதாரங்கள் சொல்லுகிறோம் வாருங்கள் என்று அழைத்தார்கள், ஆனால் அதை பற்றி எதையுமே பேசவில்லை என்று சொன்னார். நாங்கள் சொல்லுகிறோம், குர்ஆனிலிருந்து ஒரு வார்த்தையும் உங்களோடு நாங்கள் பேசுவோம் என்று சொல்லவே இல்லை. உங்களோடு இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் எங்களுக்கு சொன்னார்,
வேதத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் இயேசு இறைவன் அல்ல என்பதை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னார். வாருங்கள், கற்றுக் கொடுங்கள், தாராளமாய் வாருங்கள் என்று சொன்னோம். நாங்கள் வந்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆனிலும் இயேசு இறைவன் என்று எங்களால் ஆதாரபூர்வமாக எங்களால் சொல்ல முடியும். அதற்கென்று ஒரு நேரமும் காலமும் நீங்கள் ஏற்பாடு செய்து சொல்லுங்கள். நாங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் வந்து உங்களுக்கு குர்ஆனை வைத்தும் இவர் தேவன் என்று திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கவுமாய் நாங்கள் சொல்லுவோம். தற்போது வாதம் நிறைவுற்றது. தற்போது கேள்வி பதில் ஆரம்பிக்கும். கேள்வி கேட்பதற்குண்டான விதிமுறைகளை சொல்லிவிடுகிறேன். முதலாவது, முஸ்லிம் தரப்பிலிருந்து ஒரு நபர் கேட்பார். அவர் கேட்கின்ற நபர் யாரை பார்த்து, இரு தரப்பிலும் கேட்கலாம். நான் கிறிஸ்தவர்கள் தரப்பில் உள்ளவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன் என்று கேட்கலாம், அல்லது முஸ்லிம்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன் என்று அவர் தன்னுடைய பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் யாரிடம் கேள்வி கேட்கின்றேன் என்று அவருடைய கேள்வியை சுருக்கமாக முன்வைக்க வேண்டும். அவரே ஒரு 4-5 நிமிஷம் செஞ்சிடக்கூடாது, கேள்வின்னு சொல்லிட்டு நீட்டிடக்கூடாது. வாதம் செய்வதற்கு நீங்கள் வரவில்லை, கேள்வியை மட்டும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சுருக்கமாக கேளுங்க. அவர்களுக்கு தருகின்ற பதில் உங்களுக்கு திருப்தியாக இல்லாவிட்டாலும் நீங்கள் வாதம் செய்வதற்கு இங்கு அனுமதி அல்ல. உங்களுக்கு கேள்வியை மட்டும் கேளுங்க, யார்கிட்ட கேட்க போறேன்னு கேளுங்க. அதே மாதிரி பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு தரப்பு பதில் சொல்லும் போது அந்த பதில உங்களுக்கு திருப்தி இல்லாட்டாலும் சரி, அல்லது எதிர்த்தரப்பாருக்கு திருப்தி இல்லாட்டாலும் சரி, நீங்க இது பதில் அல்ல, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு யாருக்கும் சொல்வதற்கு அனுமதியா, அதே மாதிரி அவங்களும் சொல்ல மாட்டார்கள். தற்போது கேள்வி ஆரம்பிக்கலாம். சரியாக 1:15 வரைக்கும் கேள்வி பதில் நடைபெறும். கேள்வி முதலாவது முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவ தரப்பிலிருந்து கேள்விகள் கேட்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் கேள்வி கேட்பதற்கு இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தையும் அவர்கள் எடுத்து கேள்வி கேட்பார்கள். இல்லை, கேட்டுக்கலாம். நீங்க யார்கிட்டனாலும் கேள்வி கேட்க, 2 தரப்புல யார்கிட்டனாலும் கேள்வி கேட்கலாம். கேள்வியை சுருக்கமாக கேளுங்க, வாதம் செய்ய வேண்டாம். தற்போது இஸ்லாமிய தரப்பிலிருந்து ஒரு நபர் கேள்வி. பைபிள்ல இருக்கிற ஒரு சில வசனங்கள் இறைவனுடைய வசனங்களாக இருக்கலாம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய, என்னுடைய பெயர் அதுதான் தலைப்பு சம்பந்தமா இல்ல, பேசியவர்கிட்ட, கிறிஸ்தவர்கள் கிட்ட, என்னுடைய பெயர் முகமது ஜஹீர். அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் இறைவனுடைய வசனங்களாக இருக்கலாம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய, அதாவது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஆனால் இவ்வளவு நேரம் பேசியவர் என்ன பேசினார் என்றால், மூலமொழி படியுங்கள் என்று பேசினீர்கள். கேபிட்டல் எல் வரும், கேபிட்டல் ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. உங்ககிட்ட மூலமொழி என்ன இருக்கு? அராமிக் மொழியில மூலமொழி இன்னைக்கு பைபிள் இருக்குதா? இது என்னுடைய கேள்வி, பதில் தரும். மூலமொழி, பழைய ஏற்பாடு மூலமொழி எபிரேய பாஷை, புதிய ஏற்பாடு மூலமொழி கிரேக்க பாஷை. அந்த எபிரேய பாஷையிலிருந்தும் கிரேக்க பாஷையிலிருந்தும் டிரான்ஸ்லேட் பண்ணதான் தமிழ் பாஷை. அதனால நாங்க தமிழ் பாஷையை படிக்கும் பொழுது சில இடங்களிலே டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க ஒரிஜினலுக்கு போவோம், இங்கிலீஷுக்கு போவோம். முதல்ல இங்கிலீஷ்லையும் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா ஒரிஜினலுக்கு நாங்கள் போவோம். அடுத்ததாக, அதாவது பதில் அளிப்பவர்களுக்கு அதிகபட்சம் 5 நிமிடங்கள். அதிகபட்சம் அதுக்கு முடிச்சுக்கிட்டா ரைட்டு, அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, பதில போகாதீங்க. அடுத்ததாக கிறிஸ்தவ சார்பிலிருந்து கேள்வி. கிறிஸ்தவர்கள் சார்பில் நான் பேசுறேன். அப்படின்னா கேள்விதான், அவங்கள பார்த்து தான் கேட்க போறேன். என் பேர் பரமேஸ்வரன், இந்து குடும்பத்திலிருந்து நான் கிறிஸ்தவத்தில் வந்திருக்கேன். விசேஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல அநேகர் எழும்பி என்ன செய்வாங்களாம், அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்களாம்.
கேள்விதான். அப்ப கேட்பாங்களா இல்லையா? நீங்க பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? ஐயோ, நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல. ஐயா இங்க கேளுங்க, உங்களுடைய கேள்வியை நேரா கேட்டுட்டு அமர்ந்துருங்க. இதுதான் எங்களுடைய இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க பரிசுத்த வேதாகமத்துல என்ன சொல்லியா, கடைசி காலத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, வஞ்சிக்க, அதாவது தெரிந்து கொள்ளப்படுறவரை வஞ்சிப்பாங்களாம் அப்படின்னு பைபிள்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம், அற்புதம். அந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக இதை சொல்கிறார். கள்ள கிறிஸ்து என்றால் என்ன? நான் தான் தூதன், நான் தான் அப்படி என்று எத்தனையோ தூதர்கள் எழுந்து விட்டார்கள். இன்றைக்கு நியாயமாக கேட்கிறேன், உங்கள் மத்தியிலே, உங்கள் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே கள்ள கிறிஸ்துக்கள் இல்லையா? இருக்கிறார்கள் அல்லவா? இதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். கள்ள கிறிஸ்துக்கள் தேவைதான். இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கின்றது. ஐயா சொன்னார், நாங்கள் எந்த சபையும் சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஒரு முற்போக்கானவாதிகள், நாங்கள் மிகப்பெரிய போதகர்கள் எல்லாம் நாங்கள் அதை நான் பாராட்டினேன் உண்மைகளே. ஆனால் இன்றைக்கு கேன்சர் கட்டி சுத்தமாக்குகிறேன் என்று கேன்சர் கட்டி குறைக்கப்படுவதும், இன்றைக்கு முடவன் எழுந்து நடப்பதும் இது அநேகரை வஞ்சிப்பதற்கான கள்ள கிறிஸ்துவின் செய்கிறதா? ஆமா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி வைத்திருக்கிற ஒரு ஊழியக்காரன் எப்படி பரலோக ராஜ்யத்தில் நுழைவான்? அப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன் எப்படி ஒரு சுகமளிப்பான்? ஆக இந்த கள்ள கிறிஸ்துவை பற்றி தான் இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். ஐயா இடையில யாரும் பேச வேண்டாம். இயேசு கிறிஸ்து இல்ல, நீங்க சரியா பார்க்கல, நீங்க சரியா பார்க்கல. ஐயா, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, மத்தேயு 24:24 படிக்கிறேன் நான். ஏனெனில், அதாவது அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமான, கொஞ்சம் இருங்க, நீங்க வஞ்சிக்கப்படுறதுதான் சொல்றேன். நீங்க கேள்வி. ஐயா நான் முதலே விதிமுறைகள் சொல்லிட்டேன். பதிலாகவே இல்லாம இருந்தாலும் சரி, உங்களுக்கு விதிமுறை என்னன்னு சொன்னா அமைதியா இருப்பதுதான். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. உங்களுக்கு வர 5 நிமிஷத்துல உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி பதில் கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அநேகரை எப்படி பிரசங்கம் பண்ணாங்களோ அவ்வளவுதான். இயேசு தெய்வம் இல்லைன்னா நாங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே உங்களுக்கு புரியல. டைட்டில் என்ன தெரியுமா? இயேசு கடவுளா? அவங்க இயேசு கடவுள் சொல்றாங்க, முஸ்லீம் நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம். நீங்க இந்த டைட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்கணும். அந்த டைட்டிலே புரியல போட்டிருக்கு. நீங்க யாரும் பேசக்கூடாது. ஐயா, அவர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அவர் கேட்ட கேள்வி, இயேசுவை தெய்வம் இல்லை என்று கடைசி காலத்திலே சொல்லுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, இது இருக்கா இல்லையான்னாரு. இல்லன்னு சொல்லி விட்டுருங்க, முடிஞ்சது. நானும் சப்போர்ட் பண்றேன். ஐயா அமருங்க. கிறிஸ்துவை தான் மறுதளிப்பார்கள் என்று சொல்லுகிறது. விதிமுறையை எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியக்கூடிய படிச்ச ஆட்கள் நீங்க. சரிதா? என்ன விதிமுறை என்று சொன்னால், ஒருவர் ஒரு முறை கேள்வி கேட்க விடப்படுவார். அவர் அந்த நேரத்துல கேள்வி கேட்டு என்ன செஞ்சிருங்க, அமர்ந்துருங்க. அவங்க பதிலே சொல்லாட்டாலும் சரி, நீங்க இந்த மேடையில் கேள்வி கேட்பதற்கு அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னா, நீங்க விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அங்க உள்ளவங்க, அங்க கேள்வி கேட்கறவங்களும் இவங்கள்ட்ட விவாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால குழப்பங்கள் தான் என்ன செய்யும், ஏற்படும். அடுத்து முஸ்லிம்கள் தரப்பு. என்னுடைய பெயர் கேப்டன் அமீருத்தீன். நான் உங்களிடத்திலே கிறிஸ்துவ சார்பாக நீங்கள்
நீங்க பதிலளித்த உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன். உங்களுடைய பேச்சின் போது இப்ப எலோஹிம் என்ற வார்த்தை 2க்கு மேற்பட்டது என்று கூறினீர்கள். நான் அறிந்த வரையில் எலோஹி என்பது கடவுள் என்பது பொருள். ஹிம் என்பது அந்த கடவுளுக்கு ஒரு பண்பு பெயராக, அதாவது கௌரவ பெயராக அந்த வார்த்தை இருக்கிறது. தமிழிலே அவர்கள் என்று சொல்கிறோம். இப்பொழுது பாதிரியார் அவர்கள் என்று சொன்னால் பாதிரியார் ஒருவர் தான். உங்களை நாங்கள் அவர்கள் என்று மரியாதையாக சொல்கின்றோம். இப்படிப்பட்ட வார்த்தை அரபி மொழியிலே இருக்கும், எபிரேய மொழியிலே இருக்கும், அதே போல தமிழிலும் இருக்கும். ஆங்கிலத்திலே நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு கேபிட்டல் ஜி என்று சொன்னீர்கள். எபிரேய மொழியிலேயும் செமித்திய மொழிகளான அரபி, அராமிக், எபிரேய மொழிகளில் இந்த கேபிட்டல் ஜி என்பது கேபிட்டல் லெட்டர் என்பது கிடையாது. தமிழ் மொழியிலும் கேபிட்டல் லெட்டர் என்பது கிடையாது. ஆங்கிலத்திலே தான் கேபிட்டல் லெட்டர் என்று உண்டு, ஸ்மால் லெட்டர் என்று உண்டு. ஆகவே இலோஹி என்று சொல்ல இடத்துல அரபி மொழியாக இருந்தாலும் செமித்திய மொழிகளில் அது கேபிட்டல் லெட்டர் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்தது. கேள்விதான், நீங்கள் சொல்லுவது ஒரு தவறான செய்தி. இலோஹிம் என்பது கடவுளுக்கு 2க்கு மேற்பட்டவர் அல்ல என்பதாக நீங்கள் சொல்லினீர்கள். அப்படி அல்ல. எலோஹி என்பது ஒரு கடவுள். ஹிம் என்பது அவரை மரியாதை நிமித்தமாக ஒரு கௌரவ, அதாவது பன்மொழியாக, கௌரவ பன்மையாக தமிழிலே அவர்கள் என்று சொல்வது போன்றதாகும். அதிலே உங்களுக்கு விளக்கம் இருந்தால் எனக்கு என்னை தெளிவுபடுத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஏல், ஏல் எலோஹிம், ஏல் ஏலி, அதிலிருந்து வருகிறதான் ஏல் எலோஹிம். ஏல் என்று சொன்னாலே மோர் தென் 2. எபிரேய பாஷையிலே அதுதான் அர்த்தம். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எபிரேய பாஷையுடைய டிக்ஷனரி வேணும்னாலும் நீங்க பார்த்துட்டு போலாம். கர்த்தர் நல்லவர். அதனால ஏல் என்று சொன்னாலே மோர் தென் 2. அதனாலதான் வேதத்துல நிறைய பேருக்கு சாமுவேல், தானியேல், மெகாயேல் அப்படின்னு சொல்லி ஏல் ஏல் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய பெயரையே வைத்திருக்கிறார்கள். அது 3 பேரையும், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், 3 பேரையும். பிதா இயேசு பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரையும் குறிக்கிறது. அது ட்ரினிட்டியை பத்தி பேச நம்ம இப்போ அல்ல. கேபிட்டல் ஜி, ஸ்மால் ஜி என்பது அவங்க இதுல ஆங்கிலத்தில அவன் முக்கியத்துவப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். தமிழ்ல அது என்னமோ அவர்கள் அந்த மாதிரி நம்ம முக்கியப்படுத்தி எழுதுகிறோம் தமிழ்ல. அதனால அவங்க லாங்குவேஜில முக்கியப்படுத்தி எழுதுகிறார்கள், அவ்வளவுதான். அதனால இப்போ ஆங்கிலத்தில சின்ன ஜி போட்டு காட் என்று எழுதினால் உலகத்திலே அநேக தேவர்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றார். அப்போ சின்ன ஜி தான் போடுவாங்க. அநேக தேவர்கள் உண்டு. ஒரே தேவன் என்று நாம் சொல்லும் பொழுது கேபிட்டல் ஜி தான் போடுவாங்க. அந்த கேபிட்டல் ஜிக்கு ஒரிஜினல் வேர்டு தான் ஏல். அந்த ஏல் என்றால் மோர் தென் 2. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது போல அது இருக்கா. ட்ரினிட்டி பத்தி பேச மாட்டான். இப்போ திருத்துவ பத்தி பேசல. கர்த்தர் நல்லவர். என் பெயர் சாமுவேல் பிரபு. என் பெயர் சாமுவேல் பிரபு. முஸ்லிம் நண்பர்களுக்கு ஒரு என்னுடைய கேள்வி வைக்கிறேன். தெய்வத்தை அநேகமாக எல்லாவுடைய வார்த்தைகளும் சொல்றீங்க. இப்ப நான் சொல்றதுக்கு மாத்திரம் மீனிங் எனக்கு இந்த வேதத்திலிருந்து இயேசுவானவர் தேவன் என்பதை குறிக்கிறதான காரியத்தை சொல்றேன். ஹல் ஹக் என்றால் நானே சத்தியம் என்பதாக நீங்க நம்புறீங்களா? ஹல் ஹக்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த வார்த்தை யோவான் 14:6 இருக்கிறது. இயேசு சொல்லியிருக்கின்றார், நானே சத்தியம் என்பார் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்தபடியாக உங்களுக்கு கேள்வி, அப்ப ஹல் ஹக் அப்படிங்கிறது நீங்க சத்தியம் என்பது யாரை சொல்கிறீர்கள்?